ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் நிஃப்டி ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு 20 பாயிண்ட் கேப் அப் ஆகி தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபுல் டே ரேஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி டோட்டல் மூவ்மெண்ட்டுமே உங்களுக்கு அந்த 40 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் டேமே நமக்கு ட்ராவலிங்கில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து அது எப்படி உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த சைடு என்ட்ரி வந்திருக்கு, எந்தெந்த சைடு அவாய்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்மளோட சிஸ்டம்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி கரெக்டாக 9:18 வந்து நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த கேண்டோட ஹை பிரேக் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 9:55 கேண்டில் வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸிட் மார்க் வந்து கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேயே இந்த மூமெண்ட்டை வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு வேறு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. பட் ஆனால் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்லி ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு மட்டும் தான் நமக்கு புல்லிஷ்ல இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கிளியராகவே தெரியும். நமக்கு கேண்டில் வந்து கிரீன் கலர்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல்லிஷ்ல இருக்குன்னு சொல்லி மீன் பண்றது. அப்போ இன்னைக்கு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கு 1 மினிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்ல இருக்கு. அப்போ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா நமக்கு புட் சைடு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே நமக்கு இல்லை. அதே மாதிரி நமக்கு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி புட் சைடு வந்து நமக்கு அவாய்ட் பண்ணிட்டு கால் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு 1 மினிட்ல ட்ரெண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு 1 மினிட்ல இருந்து கேண்டில் கால் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ல இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கால் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்கு. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ரெட்ல இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து மார்க்கெட் வந்து பீரேஷ்ல இருக்குன்னு சொல்லி மீன் பண்றது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:20 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 9:55க்கு எக்ஸிட் மார்க் வந்துருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தா உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருச்சு. பட் ஆனால் உங்களுக்கு அகைன் உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல தான் மூவ்மெண்டம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் சிக்னல் டு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. உங்களுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பாருங்க, க்ளோசிங் ஒரு என்ட்ரி வந்து 1:55க்கு. ஸோ அந்த என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு 5 மினிட்ஸ் கால் சைடு வந்து பார்த்தா 2 என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த 2 என்ட்ரியும் வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு காஸ்ட்லேயே எக்ஸிட் ஆயிருச்சு. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் 9:40 என்ட்ரி வந்தது. அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகவே இல்லை. ஹை பிரேக் ஆகாம உங்களுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 10 மணிக்கு வந்திருக்கு. ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஆப்போசிட் எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. இந்த என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 11:20. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. ஸோ இந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இதை தான் சொல்றேன் நான். உங்களுக்கு வந்து புட் சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு 2 என்ட்ரி வந்திருக்கு. 2 ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? பட் ஆனால் நமக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் படி எடுத்துக்கணும்னா நமக்கு இந்த 2 என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆயிருக்கும். 1 மினிட்ல பாருங்க, உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்ல ட்ரெண்ட் வந்து நமக்கு ரெட்ல இருக்கு. அப்போ வந்து பார்த்தா நமக்கு இன்னைக்கு வந்து புட் சைடு வந்து நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். ஒன்லி வந்து பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு கால் சைடு மட்டும் தான் நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ கால் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் டைரக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் மெத்தட்ல உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து புல்லிஷ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கால் சைடு மட்டும் தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். கால் சைடு வந்து பார்த்தா உங்களுக்கு 2 என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த 2 என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட்லயுமே நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா பிரேக் ஈவன் ஆகாம உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தா உங்களுக்கு காஸ்ட்லயே எக்ஸிட் ஆயிருச்சு. 1 மினிட்ல மட்டும் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்களும் நம்மளோட சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256. இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.